குட் மார்னிங் ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IFOS சாப்டர் Part-1 நம்ம பார்த்துருந்தோம். இப்போ Part-2 ரிமைனிங் கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ரஜினிங்கிறவர் ப்ரீவியஸ் இயர் 1-2ல் ஒரு ப்ராப்பர்ட்டியை 2 lakhக்கு வாங்குறாரு. 2 lakhக்கு வாங்கி மிஸ்டர் கமலுங்கிறவருக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு ஆன் 14 Feb 2024. ஓகே, ப்ரீவியஸ் இயர் 23-24ல் 14 Feb 2024 கிஃப்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட SGV வந்து 40 lakh வந்து இருக்குது. நம்ம இன்கேஸ் நம்ம அதை லெட்டஸ் டீம் தட் இவர் இந்த வாட் டு சே 47 செக்ஷன் பிரகாரம் அவருக்கு அது ட்ரான்ஸ்ஃபராக கன்சிடர் ஆகலை, அதனால கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகலைன்னு வச்சுக்கலாம் ஃபார் ரஜினி. பட் இன் கேஸ் ஆஃப் மிஸ்டர் கமல் அது அவருக்கு அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிஃப்டாக வந்தது வந்து அவர் அந்த மிஸ்டர் ஐடி ஹட்லா அந்த எக்ஸம்ஷன் கேசஸ் இருக்குல்ல, மிஸ்டர் ஐடி ஹட்லா ஐடிசி அந்த கேசஸில் வந்து அவருக்கு கவர் ஆகலை அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். ஆல்சோ அது அப்படி பார்த்தோம்னா நம்ம நார்மல் ப்ரொவிஷன்ஸை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால அதோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து SGB 50,000 இருந்தால் அவருக்கு டேக்ஸ் ஃப்ரீ, அவர் அவருக்கு டேக்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ பட் SGB வந்து 40 lakhக்கு மேலே 40 lakh விச் இஸ் எக்ஸஸ் ஆஃப் 50,000க்கு மேலே இருக்குங்கிறதுனால ஃபுல் 40 lakhக்கும் நம்ம டேக்ஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ ஆன் 19 December 2024 இந்த கமலுங்கிறவர் விஜய்க்கு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாரு. இப்போ சேல் பண்ணும்போது வந்து இது வேலிட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகுது. அப்போ அவருக்கு இந்த 62 lakhக்கு சேல் பண்ணுறாரு. இப்போ சின்ஸ் நான் அந்த 40 lakh கிஃப்ட்டுக்கு அந்த 40 lakh இன்கமாக வந்து காட்டி அவர் அதுக்கு டேக்ஸ் பே பண்ணிட்டதுனால காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம 40 lakhஆக தான் எடுத்துக்கணும், நாட் தட் த காஸ்ட் டு த ப்ரீவியஸ் ஓனர். நம்ம இங்கே என்னென்னா அந்த இன்கம்க்கு அந்த கிஃப்ட்டுக்கு அந்த கிஃப்ட் இன்கம்மை வந்து எக்ஸம்ட் இல்லாமல் அதுக்கு டேக்ஸஸ் அது பேஸ் பண்ணி டேக்ஸஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை அந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஓகே, ஆல்சோ சின்ஸ் காஸ்ட் வந்து அவருக்கு ஆக்சுவல் டேக்ஸ்டு வேல்யூவை காஸ்ட்டாக எடுக்கிறதுனால அவரோட பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கும் வந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன டேட்லேருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ 14 நமக்கு கிஃப்ட்டு 14 Feb 2024 19 நம்ம சேல் பண்ணது 19 Feb 2024ங்கும் போது பீரியட் ஆஃப் ஹோல்டிங் இஸ் லெஸ் தென் 12 months. ஸோ அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அரைஸ் ஆகும். 62 lakh minus 40 lakh காஸ்ட் டு த இன்கம் ஆன் விச் த taxes have been paid. Okay, in 62 lakh minus 40 lakh equal to 22 lakh. This is short term capital gain. ஓகே, இது வித்தவுட் கன்சிடரேஷன். நெக்ஸ்ட்டு இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ மிஸ்டர் ஹரிங்கிறவர் 1-2ல் 5 lakhக்கு ப்ராப்பர்ட்டி அக்வைர் பண்ணுறாரு. அது மிஸ்டர் பாலாவுக்கு 14 Feb 2024 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்போதைக்கு சேல் கன்சிடரேஷன் 40 lakh, ஆனால் SGB வந்து 50 lakh, which is 40 lakh actual consideration into 110%, 44 lakh வீட ஆக்சுவல் SGB வந்து 50 lakhs எக்ஸஸாக இருக்கிறதுனால நம்ம அதுவும் இல்லாமல் இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 50,000க்கு மேலே இருக்கிறதுனால நமக்கு மிஸ்டர் பாலாவுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து டேக்ஸபிள் ஆகும். ஓகே, டேக்ஸ் பண்ணோம்னா இவருக்கு டிஃப்ரென்ஸ் டேக்ஸபிள் ஆயிரும். அது IFOSல. ஓகே, IFOSல இந்த 10 lakh வந்து அவர் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஓகே,
நெக்ஸ்ட்டு மிஸ்டர் பாலாங்கிறவர் நயன்தாராங்கிறவங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. இப்போ 10th of October 24. இப்போ 14 Feb 24ல் டேக்ஸ் அக்வயர் பண்ணி 10 அக்டோபரில் சேல் பண்ணுறாரு, விச் இஸ் லெஸ் தென் 12 months, which is less than 24 months for an immovable property. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகும். இந்த கேஸில் இப்போ செல்லிங் ப்ரைஸ் 92 lakh. இப்போ ப்ரீவியஸ் இயர் 24-25ல் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் 92 lakh. இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னன்னா ஆல்ரெடி இப்போ ஃபஸ்ட்டு காஸ்ட் டு த ப்ரீவியஸ் ஓனர் ப்ளஸ்ஸு அவர் டிஃப்ரென்ஷியல் வேல்யூக்கு டேக்ஸ் பே பண்ணியிருக்காருல்ல, இது ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணிக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு த எஸ்ஜிவி ஆன் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, திஸ் ஆஸ் பர் செக்ஷன் 49 சப்செக்ஷன் 4. ஓகே, இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 42 lakh as it is less than 24 months. இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஃப்ரெண்ட் செனாரியோஸில் மிஸ்டர் எக்ஸுங்கிறவர் வைங்கிறவருக்கு ஒரு கமர்ஷியல் ஃப்ளாட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இந்த கேஸில் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், கன்சிடரேஷன், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இது டேக்ஸ் கான்சிக்வன்சஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆஸ் பர் த எஸ்ஜிவி அந்த 110% கன்சிடரேஷன் அது பேஸ் பண்ணி நம்ம இப்போ அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் ஒன் பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா, மிஸ்டர் எக்ஸுக்கு உண்டான ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன், அப்புறம் மிஸ்டர் ஒய்க்கு உண்டான ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் ஃபார் தட் இயர், அப்புறம் ஃப்யூச்சரில் அவர் இந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணார்னா அவருக்கு என்ன இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக நம்ம என்ன டீம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கொஷினாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கேஸ் ஒன்று எடுத்துப்போம். இப்போ கேஸ் ஒன்று 4 lakh, இது கன்சிடரேஷன் 4 lakh, ஆனால் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 4,39,000. இப்போ கன்சிடரேஷனோட 110%. ஓகே, இப்போ கன்சிடரேஷன் 4 lakh, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 4,39,000. இப்போ ஃபஸ்ட்டு கன்சிடரேஷனோட 110% பார்த்தோம்னா 4 lakh இன்ட்டு 110%, 4,40,000. 4,40,000 விட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் வந்து 4,39,000 தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் அவர் செல்லருக்கு ஃபஸ்ட்டு கேஸில் செல்லருக்கு 4,39,000 தான் வந்து காஸ்ட் ஆஃப் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக இருக்கும். ஓகே, 4 lakh தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கேஸில் மிஸ்டர் ஒய்யோட டாக்ஸபிலிட்டி பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ ஐஎஃப்ஓஎஸ் இப்போ நம்ம இதில் 2 கண்டிஷன் செக் பண்ணணும். என்னன்னா 110% விட அதிகமாக இருக்காங்கிறது பார்க்கணும், 110% விட கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா இட்ஸ் ஓகே. செகண்ட் கேஸ் 50,000 விட கன்சிடரேஷன் எஸ்ஜிவி மைனஸ் கன்சிடரேஷன் 50,000க்கு மேலே இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 39,000. ஸோ இதுலேயும் வந்து இது இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஆக்சுவல் கன்சிடரேஷன் தான் வந்து ஆக்சுவல் கன்சிடரேஷன் தான் அவருக்கு டேக்ஸ் ஆகும். ஸோ வாட் டு சே, ஆக்சுவல் கன்சிடரேஷன் தான் வந்து அவருக்கு உண்டான காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக இருக்கும் அவர் ஃபர்தர் சேல் பண்ணால். ஆல்சோ இந்த கேஸில் ஐஎஃப்ஓஎஸ் இன்கமும் எதுவும் வராது. ஓகே, இப்போ செகண்ட் கேஸ் பார்ப்போம். இப்போ செகண்ட் கேஸில்
செல்லருக்கு இப்போ 110% வீட கன்சிடரேஷன் 110% வீட அதிகமாக இருக்கான்னு பார்த்தா 4 lakh இன்ட்டு 110% 4,40,000. அதை விட இந்த 4,46,000 அதிகமாக இருக்குது. ஸோ செல்லருக்கு இந்த ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு IFOS இன்கம் டாக்ஸபிலிட்டி பற்றி பார்ப்போம் ஃபார் த பையர். இப்போ இந்த 4,46,000ங்கிறது 110% விட அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனால் செகண்ட் க்ரைட்டீரியா பார்த்தோம்னா 4,46,000 மைனஸ் 4 lakh 46,000 தான் வருது. 50,000 விட கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டில் ஒரு கண்டிஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால நம்ம ஆக்சுவல் கன்சிடரேஷனை தான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக அது ஆக்சுவல் கன்சிடரேஷன் தான் வந்து அவரோட ஃப்யூச்சர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக பார்ப்போம். அண்ட் ஆல்சோ IFOS இன்கம் வந்து நம்ம அது இதில் அரைஸ் ஆகாது. ஓகே, தேர்டு கேஸ் 4,70,000. 4 lakh into 110% 4,40,000 மைனஸ் இது வந்து 4,40,000 விட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 4,70,000 அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் வந்து 4,70,000 இருக்கும். 4,70,000. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 lakh. இப்போ நெக்ஸ்ட்டு IFOS இன்கம் பற்றி பார்ப்போம். இப்போ 4,70,000 ரெண்டுக்கும் உண்டான 110% விட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் க்ரைட்டீரியா செக்டு, ஓகே, சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் க்ரைட்டீரியா என்ன? ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 50,000 மேலே இருக்கணும். இப்போ ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 70,000 விச் இஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் 50,000. ஸோ அது வந்து எக்ஸஸ் வந்து IFOS இன்கமாக டேக்ஸ் ஆகும். 70,000 வந்து IFOS இன்கம் டேக்ஸ் ஆகும். ஆல்சோ ஃபியூச்சர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து SGV ஆன் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் 4,70,000. ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சிடரேஷன் 6 lakh, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 6,59,000. ஆக்சுவல் கன்சிடரேஷன் இன்ட்டு 110% 6,60,000 வரும். ஸோ 6,60,000 வீடு 6,59,000 கம்மியாக இருக்கிறதுனால ஆக்சுவல் கன்சிடரேஷன் வில் பி டேக்கன் ஆஸ் காஸ்ட் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பையர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கேஸ் 110% க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் செகண்ட் 110% க்ரைட்டீரியா நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் செகண்ட் க்ரைட்டீரியா 50,000 விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் ஃபஸ்ட் க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால நோ SGV மைனஸ் கன்சிடரேஷன் IFOS நம்ம சார்ஜ் பண்ண மாட்டோம். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 6 lakhs தான் இருக்கும். ஓகே, no IFOS, no IFOS, and also 6 lakhs. 6 lakhs is the future cost of acquisition. Okay, case 5 6 lakhs 6,80,000. இது ரெண்டுக்கும் பார்த்தோம்னா 6 lakh into 110%. 6 lakh into 110% வந்து 6,60,000. அதை விட இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் 6,80,000 தான். ஓகே, 110% க்ரைட்டீரியா இப்போ பையருக்கு பார்த்தோம்னா 110% க்ரைட்டீரியா இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. ஆல்சோ ரெண்டுக்கும் ஒன்று டிஃப்ரென்ஸ் 80,000 ஹையர் தென் 50,000. செகண்ட் க்ரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. ஸோ இந்த கேஸில் SGV மைனஸ் 6,80,000 வந்து IFOS இன்கமாக வந்து டேக்ஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அது வந்து 6,80,000 இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம செக்ஷன் 50C நம்ம பார்த்துருப்போம். என்னன்னா SSC வந்து இந்த SGB படி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா SSC
அசஸ்ஸிங் இந்த 110% அண்ட் எஸ்டிவி படி அந்த க்ரைட்டீரியாவில் எஸ்டிவியை வச்சு இந்த ப்ரெசன்ட் எஸ்டிவி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த கேஸை வந்து அதுக்கு அண்ட் ஆல்சோ இது வந்து இந்த எஸ்டிவி எந்த ஒரு கோர்ட்லையும் டிஸ்பியூட் ஆகலைன்னா இந்த கேஸை வந்து வேல்யூவேஷன் ஆஃபீஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வேல்யூவேஷன் ஆஃபீஸரோட வேல்யூ வந்து ஆக்சுவல் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடுவோம். பிட்வீன் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அண்ட் ஆக்சுவல் கன்சிடரேஷன் இது ரெண்டுக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூக்கு அடாப்ட் பண்ணிப்போம் கண்டுபிடிச்ச வேல்யூ. ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த ஆக்சுவல் கன்சிடரேஷனை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஆக்சுவல் கன்சிடரேஷனுக்கு அதை தான் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக அடாப்ட் பண்ணிப்போம். ஓகே. இதே கண்டிஷன் இதே பெனிஃபிட்டு வாட் டு சே அந்த ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஐஎஃப்ஓஎஸ் இன்கம்க்கு ப்ராப்ளம் ஆகுது இல்லை, அவங்களுக்கும் இதே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் தான் வந்து கான்செப்ட் இங்கே நோட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு பர்சன் கிஃப்டாக ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா கிஃப்ட் ஆஃப் ஒரு அசட் ரிசீவ் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ அவங்க இந்த எஃப்எம்வி ஆர் எஸ்டிவி வந்து ஆல்ரெடி அசஸ் டு டேக்ஸாக இருந்துச்சுன்னா காஸ்ட் ஆஃப் அந்த அசட்டோட காஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் அசட் வந்து என்னவா இருக்கும்னா எஃப்எம்வி இந்த ஐஎஃப்ஓஎஸ் கன்சிடர் பண்ண அந்த எஃப்எம்வி ஆர் எஸ்டிவியாக தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கும் வந்து ப்ரீவியஸ் ஓனர்கிட்டேருந்து வராது, அவர் அந்த அசட் ரிசீவ் பண்ண டேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு நோட் 6 என்ன சொல்லுதுன்னா 56 to 210 என்ன சொல்லுதுன்னா இது என்ன ஒரு ரெசிடெண்ட்டு நான் ரெசிடெண்ட்டுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே இந்த இன்கம் இந்த ப்ரொவிஷன் வந்து அட்ராக்ட் ஆகும். இந்த இன்கம் வந்து அவருக்கு வாட் டு சே இந்த நான் ரெசிடெண்ட்டுக்கு இந்த ஃபாரினில் இந்த இன்கம் அரைஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால இது நம்ம டேக்ஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோங்கிற ஒரு மீனிங்க்கு வரமாட்டோம். இது வந்து நம்ம டேக்ஸ் பண்ணுவோம், ஏன்னா பிகாஸ் இட் இஸ் கிஃப்டட் பை அ ரெசிடெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். இப்போ நம்ம ஏர்லியராக படிச்சிருக்கோம்ல அதே கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் இப்போ ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்டும் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து ஒன்றா இல்லைன்னா எஸ்டிவி ஆன் த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் இருக்கிற டேட் ஆஃப் எஸ்டிவியை வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக வந்து ஒன்றும் பையருக்கு செல்லருக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக சாரி செல்லருக்கு வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாகவோ இல்லை பையருக்கு வந்து அந்த ஐஎஃப்ஓஎஸ் இன்கமில் அதை பேஸ் பண்ணி அந்த ஐஎஃப்ஓஎஸை ட்ராக்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதாவோ நம்ம இருக்கலாம். எஸ்டிபி ஆன் டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் தட் அந்த ஆன் த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் ஃபுல்லாக பார்ட் கன்சிடரேஷன் வந்து அக்கௌண்ட் பேயி செக்னாலேயோ அக்கௌண்ட் பேயி டிமாண்ட் டிராஃப்ட்லேயோ ஆர் இசிஎஸ்னாலேயோ ஆர் எனி அதர் எலக்ட்ரானிக் மோட்ஸில் இந்த அமௌண்ட் பார்ட் கன்சிடரேஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த பெனிஃபிட்டை அவைல் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் இந்த பார்ட் கன்சிடரேஷன் இருக்கணும். அந்த பார்ட் கன்சிடரேஷன் ஈவன் ₹1 கூட இருக்கலாம். ஓகே. நம்ம சம்ஸுக்கு போகலாம். இப்போ ஓகே, நம்ம இப்போ கொஷின் 8 பார்க்கலாம். எக்ஸ் அக்வயர்ஸ் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒய்கிட்டேருந்து வாங்குறாரு. எக்ஸ் தான் பையர், ஒய் தான் வந்து செல்லர். இந்த கேஸில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்டிவி ஆன் டேட் ஆஃப் அக்ரிமெண்ட், எஸ்டிவி ஆன் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் கன்சிடரேஷன், இந்த மூணும் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஆன் டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் அட்வான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏர்லியர் சம்மில் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி இதுலேயும் டேக்ஸ் கான்சிக்வன்சஸ், தட் இஸ் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் அ செல்லர் அண்ட் ஃபியூச்சர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் ஃபார் த பையர். ஓகே, நம்ம இப்போ கேஸ் ஒன் பார்க்கலாம்.
கேஸ் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி ஸ்டாம்ப் டியூட்டி கொடுத்துருக்காங்க. ஆன் டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து 4 லேக்கு, டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 4,70,000. இப்போ ஆன் டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் பார்ஷியல் கன்சிடரேஷன் ப்ரிஸ்கிரைப் மோட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான்னு கேட்டால் எஸ். ஸோ நமக்கு எஸ்டிவி ஆன் டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து இதை தான் நம்ம வந்து எஸ்டிவியாக கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, எஸ்டிவியாக இங்கே 4,81,000 எஸ்டிபியாக கன்சிடர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்து செக்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ 4 லேக்கு ஆக்சுவல் கன்சிடரேஷன் 3,81,000. 3,81,000 விட 3,81,000 into 110%னா 4,19,000, which is higher than the SGB on SGB 4 lakh. So நம்ம actual consideration தான் வந்து ஸோ actual consideration வந்து full value of consideration நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஆல்சோ பையருக்கும் இதே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். 3 lakh ஃபஸ்ட்டு கேஸ் அந்த 1,10% கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆல்சோ 50,000 இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ மைனஸ் கன்சிடரேஷன் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 4 lakh மைனஸ் 3,81,000 19,000. 50,000 விட கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால IFOS இன்கம் வந்து இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து IFOS இன்கம்மாக நமக்கு சார்ஜ் ஆகாது. ஆல்சோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஃபார் ஃபியூச்சர் பீரியட்ஸ் வந்து ஆக்சுவல் கன்சிடரேஷன் பெய்டாக தான் இருக்கும். ஓகே, ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால no IFOS income, no cost of acquisition will be the same as the actual consideration. ஓகே, செகண்ட் கேஸ் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி சிமிலர் கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன சிமிலர் வேல்யூஸ் ஃபார் SGVs, பட் ஆன் டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் no consideration has been transferred. ஓகே, அப்போ டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற SGVக்கு நம்ம ரெசார்ட் பண்ணிப்போம். இதுலேருந்து இதுக்கும் SGVக்கும் ஆக்சுவல் கன்சிடரேஷனுக்கும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகே, 3,81,000 into 110% போட்டோம்னா 4,19,100. இதை விட ஆக்சுவல் SGV வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம SGV வந்து நம்ம ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக செல்லருக்கு நம்ம எடுத்துப்போம். 3,81,000 4,70,000 வந்து சார்ஜ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பையர் சைடு பார்த்தோம்னா 4,70,000 110% கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 4,70,000 மைனஸ் 3,81,000 4,70,000 மைனஸ் 3,81,000 50,000 மீத அதிகமாக இருக்குது. ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம IFOS இன்கமாக வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஓகே, ஆல்சோ ஃபியூச்சர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து SGV ஆன் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே 4,50,000 on date of agreement certain consideration has been transferred. So let us take the date of 4,50,000 the stamp duty on date of agreement as SGB. Okay, 4,50,000 SGB. Okay, இதுக்கும் actual consideration 4,27,500 செக் பண்ணோம்னா 4,27,500 into 110% இது 4,70,000 something வருது. இந்த SGV விட அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம SGV இந்த
சாரி ஓகே எஸ்ஜிவி விட கம்மியாக இருக்குது, எஸ்ஜிவி விட அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்ஜிவி வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக நம்ம எடுத்துப்போம். எஸ்ஜிவி சாரி எஸ்ஜிவி விட ஆக்சுவல் கன்சிடரேஷன் 110% ஆஃப் கன்சிடரேஷன் வந்து எஸ்ஜிவி விட 110% ஆஃப் கன்சிடரேஷனை விட ஆக்சுவல் 110% ஆஃப் கன்சிடரேஷனை விட எஸ்ஜிவி கம்மியாக இருக்கிறதுனால ஆக்சுவல் கன்சிடரேஷனையே வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ 4,27,500 இஸ் த ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். ஆல்சோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 110% கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ நெக்ஸ்ட்டு 4,90,000 minus 4,27,500. Sorry, 4,50,000 minus 4,27,500. இந்த டிஃப்ரென்ஸு 22,500 இருக்குது. ஸோ இது IFOS இன்கம் எதுவும் சார்ஜ் ஆகாது. ஆல்சோ ரெண்டுக்கும் ஆக்சுவல் கன்சிடரேஷன் தான் வந்து ஃப்யூச்சர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக இருக்கும். ஜென்ரலி பார்த்தோம்னா நம்ம இந்த ஐஎஃப்ஓஎஸ் இன்கம்க்கு அந்த 110% க்ரைட்டீரியா ஃபஸ்ட்டு நோன் வந்துருச்சுனாலே நம்ம ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் எதுவும் வராது. ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் தான் வந்து நமக்கு அதுக்கு பேர் என்ன ஆக்சுவல் கன்சிடரேஷன் தான் வந்து ஃப்யூச்சரில் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக வரும். பட் நம்ம செக் பண்ணிப்போம். ஓகே, இதை நம்ம எப்போ செக் பண்ணுவோன்னா எப்போ சீரியஸாக செக் பண்ணுவோன்னா எப்போ சீரியஸாக நமக்கு செக் பண்ணுற மாதிரி இருக்கும்னா இந்த கண்டிஷன் வந்து எஸ்ன்னு வருது இல்லை, இப்போ இந்த 110% எஸ்ன்னு வருது இல்லை, அப்போதைக்கு தான் வந்து சீரியஸாக கன்சிடர் பண்ணுவோம். அதர் கேசஸ் நோ ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் இந்த 110% நோன் வந்துருச்சுனாலே ஐஎஃப்ஓஎஸ் இன்கமும் நோ தான். ஓகே, இப்போ இதே கேஸ் ஃபஸ்ட்டு ஏர்லியர் கேஸில் பார்த்தது கண்டிஷன்ஸ்லையே on date of agreement no consideration has been transferred. ஸோ டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அப்படி பார்த்தோம்னா 4,90,000 4,27,500 into 110%. 4,70,000 விட எஸ்ஜிவி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்ஜிவி வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கேஸ் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக நம்ம அவர் செல்லருக்கு ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக எஸ்ஜிவி வருது. ஓகே, இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 4,90,000 minus 4,27,500. இது 50,000 ரெண்டு கண்டிஷனுமே 50,000 மேலே இருக்குது. ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன 4 lakh இப்போ கண்டுபிடிச்சது 62,500. அது ஐஎஃப்ஓஎஸ் இன்கம்மாக சார்ஜ் ஆகும். ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் வில் பி future cost of acquisition will be the SGB on the date of registration, that is 4,90,000. okay, next is case 5 பார்ப்போம். case 5ல no advance has been transferred on date of agreement. so SGB on date of registration நம்ம எடுத்துப்போம் 7,80,000. இந்த வேல்யூ நம்ம எடுத்துப்போம். இதுதான் வந்து எஸ்ஜிபி. ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சிடரேஷன், இதுக்கும் ஆக்சுவல் கன்சிடரேஷனும் கன்சிடர் பண்ணோம்னா ஓகே, இது ஆக்சுவல் கன்சிடரேஷனோட 110%. 7,10,000 into 110%. 7,10,000 into 110%, 7,81,000. இது எஸ்ஜிவி விட அதிகமாக இருக்குது.
ஸோ 7,10,000 காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனேன்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஆன் டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இந்த காஸ்ட் ஆஃப் ஆக்சுவல் கன்சிடரேஷனே வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா ஃபார் IFOS இன்கம். ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா இது வந்து அவர் பேர் பையருக்கு வந்து IFOS இன்கம்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் செகண்ட் கேஸ் பார்த்தா IFOS இன்கம் அரைஸ் ஆகாது. பட் செகண்ட் கேஸ் பார்த்தோம்னா செகண்ட் கேஸ் ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 7,80,000 மைனஸ் 7,10,000 வந்து 70,000 விச் இஸ் எக்ஸஸ் ஆஃப் 50,000 சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் ஃபஸ்ட்டு கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால IFOS இன்கம் எதுவும் வராது. அண்ட் தென் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் கன்சிடரேஷன் 7,10,000 இதுதான் வந்து ஃபியூச்சர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக பையருக்கு இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் சம். ஓகே, நம்ம இப்போ செக்ஷன் 50C வந்து இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ரிசீவ்ட் அஸ் கேபிட்டல் அசட். ஓகே, அப்போனா அந்த 110% க்ரைட்டீரியா நம்ம பார்ப்போம். ஓகே, இதே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வாட் டு சே, ஸ்டாக் இன் ட்ரேடாக வந்துச்சுன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த 50CA அப்ளை பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு இன்னொரு செக்ஷன் இருக்குது 43CA. இது வந்து எல்லாமே நமக்கு எல்லாமே 50C மாதிரியே தான் இருக்கும். ஒன்லி கண்டிஷன், ஒன்லி சேஞ்ச் என்னென்னா அது கேபிட்டல் அசட்டுக்கு, இது ஸ்டாக் இன் ட்ரேடுக்கு. சிமிலர் எக்ஸாம்பிள் தான். இப்போ ஆக்சுவல் கன்சிடரேஷன் 40 lakh, SGP 55 lakh தான். 40 into 110% 44 lakh விட SGP அதிகமாக இருக்கிறதுனால இதுதான் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். 55 lakh தான். ஓகே, இது 56 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 10ல் ஒரு அசட் ரிசீவ் ஆகுது அப்படின்னா அது வந்து நமக்கு கேபிட்டல் அசட்டாக இருந்துச்சுன்னா தான் வந்து அது கவர் ஆகும். பட் இதே ஸ்டாக் இன் ட்ரேடாக இருந்துச்சுன்னா அது நமக்கு கவர் ஆகாது. ஏன்னா கேபிட்டல் அசட்டாக இருக்கிறதுனால தான் அதுக்கு தான் வந்து ஸ்பெஷல் ரேட்ஸ் ஆஃப் டேக்ஸு அதெல்லாம் வரும். அதனால தான் நம்ம இந்த டிஸ்டிங்ஷனில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது ஸ்டாக் இன் ட்ரேடாக இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலுமே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஆன் ஃப்யூச்சர் நமக்கு டேக்ஸ் ஆக தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிபி ஜுவல்லர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியே ஒரு ஜுவல்லர்ஸ் வந்து ஜுவல்லரி வந்து 10 lakh வந்து அவங்களுக்கு வருது. அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபார் இன்அடிக்குவேட். அது எப்பயுமே இன்அடிக்குவேட் கன்சிடரேஷனாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க பையருக்கு அவங்க அந்த நார்மல் பிஸ்னஸாக பண்ணும்போது அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸுங்கிறது சீப்பாக தான் இருக்கும். ஸோ அதுக்கும் அந்த எஃப்எம்பிக்கும் உண்டான டிஃப்ரென்ஸுங்கிறது எப்பயுமே இருக்கத்தான் செய்யும். ஸோ நம்ம இதை டேக்ஸ் பண்ண முடியாது இன்கேஸ் இட்ஸ் தேர் ரெகுலர் பிஸ்னஸ். ஓகே, ஆல்சோ இந்த டிஃப்ரென்ஷியல் அமௌண்ட் வில் கெட் டேக்ஸ்டு. ஏன்னா இது வந்து அவங்க ஃபர்தர் சேல் பண்ணும்போது அவங்க அந்த எஃப்எம்பிக்கு தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் கெட்டிங் டேக்ஸ்ட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பேசிக் கான்செப்ட்ஸ் பார்ப்போம். இப்போ IFOS இன்கமில் எது வரும்னா எந்த இன்கம்லாம் சேலரி, அதர் 4 heads ஆஃப் இன்கம், சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, PGVP அண்டு கேபிட்டல் கெயின்ஸ் இதெல்லாம் அதில் டேக்ஸ் ஆகாதோ அதெல்லாம் வந்து IFOSல வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸபிள் அண்டர் IFOS இதெல்லாம் வரும் நார்மலாக அப்படின்னு பார்த்தோம்னா டிவிடெண்ட். டிவிடெண்ட் எப்போ இருந்தாலுமே அது நமக்கு அந்த ஸ்டாக் நம்மளோட ஆக்சுவல் பிஸ்னஸே வந்து ஸ்டாக் பை பண்ணி சேல் பண்ணுறது, எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாகவே இருந்தாலுமே அது வந்து IFOSஸாக தான் வந்து நமக்கு டேக்ஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு லாட்ரிஸ், இந்த வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ், பசில்ஸ், கார்ட் கேம்ஸ் எட்ஸெட்ரா. இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ், இந்த ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ், லோனு, நம்ம கொடுத்துருக்க லோனு அதுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு பேர் IFOSல தான் வரும். ப்ரொவைடர் நம்மளோட ஆக்சுவல் பிஸ்னஸே வந்து லெண்டிங்னா அது PGBP இன்கமில் தான் வரும். ஓகே, ரெண்ட் ஃப்ரம் லெட்டிங் அவுட் ஆஃப் PM இஃப் நாட் சார்ஜபிள் அண்டர் PGBP. நம்ம
பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், இது வந்து நம்மளோட அக்கேஷ்னல் பிஸ்னஸ். இது வந்து நம்மளோட ரெகுலர் பிஸ்னஸாக இல்லாமல் அக்கேஷ்னல் பிஸ்னஸாக இருந்து அதுலேருந்து ரெண்ட் ரிசீவ் ஆகுதுன்னா இது நமக்கு ஐஎஃப்ஓஎஸ் இன்கமாக தான் இருக்கும். ஓகே. கீமேன் இன்சூரன்ஸ் படி நமக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னா அது ஐஎஃப்ஓஎஸ்ஸாக இருக்கும். ப்ரொவைடட் இட் இஸ் நாட் சார்ஜபிள் அண்டர் பிஜிபிபி ஆர் சேலரிஸ். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் compensation of compulsory acquisition. ஓகே. கம்பல்சரி அக்விசிஷனுக்கு எய்தர் காம்பன்சேஷன் ஆர் இன்ஹான்ஸ்ட் காம்பன்சேஷன், இது ரெண்டுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் வந்து ஐஎஃப்ஓஎஸ்ஸாக தான் டேக்ஸ் ஆகும். ஆல்சோ இவ்வளோ நேரம் பார்த்த கிஃப்ட்டு இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். ஓகே. ஐஎஃப்ஓ அதர் இன்கம் என்னென்னா pension received by either that person or the other dependents or relatives of that person. Okay. Interest on bank deposit and loan given, ITR refund interest, அப்புறம் சப்லெட்டிங் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று நம்ம அதை வாங்கியிருக்கோம், அது நம்ம லெட்டின் பண்ணியிருக்கோம், நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம், அதுலேருந்து வர்ற நம்ம சப்லெட்டிங் பண்ணி அதுலேருந்து வர்ற ரெண்ட் வந்துச்சுன்னா அது ஐஎஃப்ஓஎஸ்ஸாக தான் டேக்ஸ் ஆகும். ராயல்ட்டி இன்கம், அக்ரிகல்ச்சர் இன்கம் விச் இஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் 5,000. ஓகே. அக்ரிகல்ச்சர் இன்கம் அது இன்கம் டேக்ஸில் வராது, இன் சர்டன் கேசஸில் வரும். ஓகே. டைரக்டர் சிட்டிங் ஃபீஸ், இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் ஒரு கம்பெனிக்கு அவங்க ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஃபீஸ் வந்து ஐஎஃப்ஓஎஸ்ஸை சார்ஜ் ஆகும். அப்புறம் சேலரி ஆஃப் எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சி எட்ஸெட்ரா. பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட அவங்க பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எப்பயுமே வந்து பப்ளிக் சர்வன்ட்ஸ் தானே தவிர அவங்க பப்ளிக் எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அவங்க பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுனால அவங்களோட இன்கம் வந்து ஐஎஃப்ஓஎஸ்ஸாக தான் சார்ஜ் ஆகும். அவங்களுக்கு சேலரி ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகாது. ஓகே. நம்ம இந்த கிஃப்ட் எக்ஸம்ஷன் கேசஸில் மிஸ்டர் ஐடி ஹட்லா ஐடிசி இந்த கேசஸில் எம் டு இந்த எல்ஏ ஹட்லாவோட எல்ஏ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஐடிசி மட்டும் இந்த 3 கேசஸ் மட்டும் இன்னும் சோஃபா நம்ம பார்க்கல, என்னங்கிறது பார்க்கலாம். ஓகே. ஃப்ரம் an individual by a trust created solely for the benefit of relative of the individual. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முகேஷ் அம்பானி இருக்கிறாரு, அவர் ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணுறாரு, ப்ரைவேட் ட்ரஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு யாருக்குன்னா நீட்டா அம்பானி, அவங்க ஒய்ஃப் நீட்டா அம்பானிக்கு அவங்களோட பெனிஃபிட் அவங்களோட பர்பஸ்க்காக அவங்களோட பெனிஃபிட்காக ஒரு ப்ரைவேட் ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணுறாருன்னா இட்ஸ் லைக் கிஃப்டிங் டு ஏ ரிலேட்டிவ். ஸோ அது தட்ஸ் நாட் பி டாக்ஸபிள் அண்டர் அவங்க ஒய்ஃப்க்கு டைரெக்டாக அவங்க கிஃப்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கேசஸில் ஐஎஃப்ஓஎஸ் வந்து அரைஸ் ஆகாது. ஓகே. இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட் கிரியேட்டட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், பை எனி ஃபண்ட், ட்ரஸ்ட், ஹாஸ்பிட்டல், மெடிக்கல், யூனிவர்சிட்டி, education institution etc. under section 10 subsection 23. நம்ம ஏர்லியர் பார்த்தோம்னா என்னென்னா ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ட்ரஸ்ட், யூனிவர்சிட்டிஸ் அவங்க கொடுக்குற கிஃப்ட்ஸ் வந்து எக்ஸம்ப்டுன்னு பார்த்தோம். இது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வருதுன்னா அதுவும் எக்ஸம்ப்ட் தான். ஓகே. ஆல்சோ ஃபண்ட், இந்த ஃபண்டாக இருந்தாலும் ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அவங்களுக்கு வர்ற எனி இன்கம், எனி கிஃப்ட் வில் பி எக்ஸம்ப்ட் ப்ரொவைடட் அவங்க வந்து அண்டர் செக்ஷன் 1023 ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஓகே. இப்போ நம்ம 47 கிளாஸில் சர்டன் எக்ஸம்ஷன்ஸ் பார்த்துருப்போம். சர்டன் எக்ஸம்ஷன்ஸில் அது படி ரிசீவ் பண்ணுற இந்த செக்ஷன் படி கிஃப்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் வாட்ஸ் ஓவர்
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நோ 47ல் கிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகாது. அதே சமயம் அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் வந்து டேக்ஸ் பண்ண மாட்டோம். ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் டேக்ஸ் பண்ண மாட்டோம். அது என்னென்ன கிளாஸ்லலாம் ஒன்னுங்கிறது HUF2 இண்டிவிஜுவல், HUF2 மெம்பர்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே. செகண்ட் கேஸ் 4th 5th கிளாஸ் 4 5 இது வந்து 100% ஹோல்டிங் டு சப்சிடரி, ஹோல்டிங் இது சப்சிடரி டு 100% ஹோல்டிங். ஓகே. அதர் கேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அமால்கமேஷன் அண்ட் டிமர்ஜர் இந்த கேசஸ்லலாம் அரைஸ் ஆகும். என்னென்ன கிளாஸ்னால் 6 6A 6AA 6B 6E 6CA 6CB 6D 6I 7AC 7AD 7AE 7AF இந்த கிளாஸஸ்லலாம் அரைஸ் ஆகிற ஐஎஃப்ஓஎஸ் வந்து வில் பி எக்ஸம்ப்ட். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் பார்ப்போம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் 56 செக்ஷன் 56 கிளாஸ் 2 செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 11 பார்ப்போம். இப்போ ஒரு பர்சன் இருக்கார். அவர் மிஸ்டர் சிராக்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு அதானி ரிலையன்ஸில் இப்போ ரிலையன்ஸில் அவர் எம்ப்ளாய்டாக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு அதானிலேருந்து இன்னொரு ஆஃபர் வருது 5 lakhக்கு. இப்போ அந்த 5 lakh இன்கம் 5 lakh வந்து எக்ஸம்ட் ஆகாது. பட் அவர் அதானியில் ஜாயின் பண்ணுறதுனாலயே XYZ லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு 10 lakh கொடுக்குறாங்க. இவங்க எம்ப்ளாயர் கிடையாது. ஓகே. ஆனால் இவங்க ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் நாட் அரைசிங் அவுட் ஆஃப் அ வேலிட் வேலிட் கேஸ் ஆஃப் சேலரி. ஸோ எந்த கேஸ்லேயுமே சார்ஜ் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம ஐஎஃப்ஓஎஸில் சார்ஜ் பண்ணலாம். ஓகே. ஹீ இஸ் நாட் எம்ப்ளாயர். ஓகே. அவர் எம்ப்ளாயராக இல்லாததுனால நம்ம வந்து ஐஎஃப்ஓஎஸ் இன்கமில் வந்து சார்ஜ் பண்ணலாம். இதுதான் வந்து 56 கிளாஸ் சப்செக்ஷன் 2 கிளாஸ் 11 சொல்லுது. ஓகே. அதுதான் புக்கில் கொடுத்துருக்காங்க. காம்பன்சேஷன் ஆன் டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. Any compensation received by any person, okay, any person due to termination of employment or modification thereof, or modification of terms of employment. ஓகே. அது எம்ப்ளாய்மெண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுனால அவங்க அந்த காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த XYZ லிமிடெட் பார்த்தோம்ல, அந்த காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால இது வந்து ஐஎஃப்ஓஎஸ்ஸாக வந்து சார்ஜ் ஆகும். ஓகே. திஸ் applicable only compensation is received from a person other than employer. ஓகே. அதான் அந்த அமௌண்ட்டு அதானிக்கிட்ட இருந்து வந்துருந்துச்சுன்னா அது டாக்ஸபிள் ஆகிருக்கும். இது taxable ஆகிருக்கும் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சேலரி. அதர் பார்ட்டிக்கிட்டேருந்து வந்துச்சுன்னா அது அதர் பார்ட்டிக்கிட்டேருந்து வந்துச்சுன்னா அது ஐஎஃப்ஓஎஸ் இன்கமாக வந்து சார்ஜ் ஆகும். ஓகே. இப்போ ஐஎஃப்ஓஎஸ் இன்கம்ஸில் அலோவபிள் டிடக்ஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஓகே. டிவிடெண்ட் அதர் தென் 222F இது நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் பார்ப்போம். ஓகே. ஆர் இன்கம்ஸ் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் UTI. ஓகே. இதிலெல்லாம் என்னென்ன எக்ஸம்ட் ஆகும்னா எது டிடக்ட் ஆகும்னா ஒன்லி இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ்
up to a maximum of 20%. Okay. 20% of the income received. இப்போ அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்யூரிட்டிஸ் இந்த ஷேர்ஸ் வாங்கிறதுக்குன்னே நம்ம ஒரு லோன் எடுத்திருக்கோம், டெடிக்கேட்டடாக அந்த பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம லோன் எடுத்திருக்கோன்னா அந்த லோனில் இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸம்ட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் வந்து டிடக்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன மேக்ஸிமம் 20% ஆஃப் த டிவிடெண்ட், அந்த இன்கம் நமக்கு ரிசீவ் ஆகிற இன்கம் இருக்குல்ல, அந்த ரிசீவ் ஆகிற இன்கமோட 20% தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் டிடக்ஷனாக இருக்கும். மேக்ஸிமம் அந்த அமௌண்ட்டு அந்த அளவுக்கு நமக்கு ரிசீவ் ஆகிருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான், சாரி நம்ம பே பண்ணியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நமக்கு டிடக்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகே. இது ஃபேமிலி பென்ஷன். நெக்ஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் பார்ப்போம். ஃபேமிலி பென்ஷன்னா லோயர் ஆஃப் 1/3 ஆஃப் தட் ஃபேமிலி பென்ஷன், 1/3 ஆஃப் அந்த இன்கம் ஆர் 15,000 per annum. ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து டிடக்ஷனாக கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சாரி கான்செப்டுக்கே போவோம். இப்போ ஃபேமிலி பென்ஷனுக்கு எய்தர் 1/3 ஆஃப் த இன்கம் பென்ஷன் ஆர் 15,000 per annum which ever is lower. இதுதான் வந்து டிடக்ட் ஆகும். இது ஓல்ட் ரெஜிமில் இருக்கிறவங்களுக்கு. இதே டிஃபால்ட் ரெஜிம் 115 BACயே இது ஆப்ட் அவுட் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த எய்தர் 1/3 ஆஃப் த பென்ஷன் ஆர் 25,000 per annum which ever is lower. ஓகே. 15,000ங்கிறது 115 BAC ஃபாலோ பண்ணோம்னா 25,000 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. இந்த ஃபேமிலி பென்ஷனில் சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. இதே அந்த பென்ஷன் வந்து ஆர்மி ஆர் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸில் ஒர்க் பண்ணி அந்த அவங்களோட டியூட்டி சர்வ் பண்ணுற டைமில் அவங்க டெத் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கோ, அவங்க விடோடு ஒய்ஃப், சில்ட்ரன், இல்லை அவங்களோட நாமினிஸ்க்கு வந்து நாமினிஸ் ரிசீவ் பண்ணுற ஃபேமிலி பென்ஷன் வந்து அதுக்கு பேர் என்ன, எக்ஸம்ட் ஆயிரும். அது எக்ஸம்ட் ஆயிரும் ப்ரொவைடட் அந்த எக்ஸம்ஷன்ஸ் வந்து செக்ஷன் 10 சப்செக்ஷன் 19 கொடுத்துருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்து அவங்களுக்கு பரம்வீர் சக்ரா ஆர் வீர் சக்ரா இல்லை மகாவீர் சக்ரா இல்லை அதர் நோட்டிஃபைடு அவார்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 10(18)(2)ல் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அந்த டிசீஸ்டு பர்சன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர் வாங்குகிற அந்த ஃபேமிலி பென்ஷன் வந்து எக்ஸம்ட் ஆயிரும். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் ஆஃப் கம்பல்சரி அக்விசிஷன் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, கம்பல்சரி அக்விசிஷனில் வர்ற கம்பல்சரி அக்விசிஷனுக்கு வர்ற காம்பன்சேஷன் ஆர் என்ஹான்ஸ்ட் காம்பன்சேஷன் அதில் அரைஸ் ஆகிற இன்ட்ரெஸ்ட்டு 50% ஆஃப் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. ஓகே. எனி அதர் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இல்லாத அதர் எக்ஸ்பெண்டிச்சர்
அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிஜிபிபி இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக அவங்க இப்போ பிஜிபிபி இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக அந்த இன்கம் அந்த எக்ஸ்பென்ஸை இன்கர் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் இருக்கார், அவர் இப்போ ஒரு ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் கொடுக்குறாரு. ஃப்ரீலான்சிங்னு சொல்ல முடியாது, வேறு ஏதோ ஒரு ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக ஒரு லேப்டாப் வாங்குறாருன்னா அந்த லேப்டாப்புக்கு உண்டான டெப்ரிசியேஷன் ப்ளஸ் அது லோனில் வாங்கியிருந்தாருன்னா அந்த லேப்டாப்புக்கு உண்டான லோன் இன்ட்ரெஸ்ட்டு இது ரெண்டையுமே வந்து கிளைம் பண்ணலாம் பிஜிபிபி இன்கம்க்கு. ஓகே டிஸ்அலோட எக்ஸ்பென்சஸ் என்னன்னா ஐஎஃப்ஓஎஸ்க்கு அந்த அசஸியோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, எனி இன்ட்ரெஸ்ட் இதே நம்ம ஃபஸ்ட் இங்கே பார்த்தோம்ல ஏதாச்சும் எலிஜிபிள் எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எலிஜிபிள் எக்ஸ்பென்ஸுக்கு டிடிஎஸ் ப்ராப்பராக டிடக்ட் பண்ணாமலோ இல்லை டிடக்ட் பண்ணி பே பண்ணாமலோ இருந்தால் அந்த எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ண முடியாது. அப்புறம் கேஷ் அந்த 40A3 பார்ப்போம்ல, கேஷ் எக்ஸ்பென்ஸ் எக்ஸீடிங் 10,000 அதுவும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. 30% of sum payable to a resident on which TDS has been paid or deducted. Okay. in TDS deduct ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேஸில் என்ன பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆர் சேலரி இது ரெண்டுக்குமே வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணாமல் பே பண்ணாமல் டிடக்ட் பண்ணாமல் இருந்தால் ஓகே அந்த இன்கம்க்கு நம்ம எக்ஸம்ஷன் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எனி சம் ரெசிடெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய எனி சம்முக்கு நம்ம 30% டிடிஎஸ் ப்ராப்பராக டிடக்ட் பண்ணலன்னா அந்த எக்ஸ்பென்ஸோட 30%. ஓகே, எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் இன் கனெக்ஷன் வித் கேஷுவல் இன்கம்னா இந்த லாட்ரி அந்த இன்கம்க்கெலாம் வந்து நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. அந்த இன்கம்க்கெலாம் வந்து ஃப்ளாட் 30% ஆஃப் இன்கம் ரிசீவ்டு. நமக்கு எவ்வளோ இன்கம் ரிசீவ் ஆகி அந்த இன்கம்க்கு ஈக்குவலாக டிடக்ஷன் இருந்தாலுமே வந்து ஃப்ளாட் 30% வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 2 கேஸ் லாஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மஞ்சு அண்ட் கோ அப்படிங்கிற கேஸ் லாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் கேரளாவில் நடந்திருக்கு. இதில் ஒரு லாட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு சில அன்சோல்ட் டிக்கெட்ஸ் வச்சுருந்திருக்காரு. அந்த அன்சோல்ட் டிக்கெட்ஸில் லாட்ரி வின் பண்ணிட்டார். அந்த வின் பண்ண இன்கமில் அவரோட கன்டென்ஷன் என்னென்னா நான் வந்து இதோட இந்த பிஸ்னஸில் இருக்கேன், பிஜிபிபி என்ன லாட்ரி பிஸ்னஸில் இருக்கேன், அதனால் இந்த ரிசீவான இன்கம் வந்து எனக்கு பிஜிபி கிளாஸில் தான் சார்ஜ் பண்ணும். அதுக்கு உண்டான எனக்கு எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸ் எலிஜிபிள் டிடக்ஷன்ஸ் பிஜிபிபியில் என்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே இந்த கேஸ்லேயும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் டிபார்ட்மெண்ட்டோட கன்டென்ஷன் என்னென்னா இது அவர் டிக்கெட் சேல் பண்ணார்ல அதுதான் வந்து அவரோட பிஜிபிபி இன்கம். ஆனால் அவர் வின் பண்ணது வந்து அவரோட அந்த டிக்கெட் ஹோல்டரோட அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் தான் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்ம இதுக்கு இதுக்கு டிடக்ஷன் நாங்கள் கொடுக்க மாட்டோம். 115BB படி தான் வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேரளா ஹைகோர்ட்டில் நடந்து கேரளா ஹைகோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட் ஃபேவராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்களோ அதே ஃபேக்ட்ஸ் சொல்லி நீங்கள் இந்த இன்கம் அந்த வின்னிங் வந்து அந்த டிக்கெட் ஹோல்டருங்கிற கெப்பாசிட்டியில் தான் உங்களுக்கு வந்திருக்கு,
டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற கெப்பாசிட்டியில் வரல. ஸோ நீங்கள் இதுக்கு டேக்ஸ் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே டாக்டர் ரஞ்சன் பாய் அப்படிங்கிற கேஸு கர்நாடகாவில் நடந்திருக்கு. என்னன்னா இதில் ஒரு இந்த அசசி போனஸ் ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. போனஸ் ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணதில் டிபார்ட்மெண்ட் என்ன கேட்டிருக்குன்னா, நீங்கள் உங்களுக்கு வித்தவுட் கன்சிடரேஷன் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு, ஸோ நீங்கள் IFOS இன்கமில் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆனால் இது கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பியூர் கேஸ் ஆஃப் இது வந்து போனஸ் வந்து போனஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் என்ன பார்த்துட்டு இருந்தோன்னா, அதான் போனஸ் ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் கிஃப்ட்டு. அது வந்து டேக்ஸ் எவேஷனுக்கெலாம் எதுவும் அவங்க ஹோல்டு பண்ணல. ஆல்சோ போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது ஷேரோட ப்ரைஸ் வந்து அந்த ப்ரப்போர்ஷனேட்லி வந்து எவ்வளோ ப்ரப்போர்ஷன் நீங்கள் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷேர் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் ரிசீவ்டு பை த அசஸி இஸ் அட்ஜஸ்டட் பை த டெப்ரிசியேஷன் இன் த வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து பெனிஃபிட்டும் அதுக்கு உண்டான டிடக்ஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன்னா ஷேர் வேல்யூ டெப்ரிஷியேட் ஆகிறதுனால ரெண்டுமே வந்து நாக் ஆஃப் ஆயிடுது, எந்த இன்கமும் வந்து அசஸிக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து அசஸிக் ஃபேவராக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ செக்ஷன் 1037A இது அதுக்கு பேர் என்ன, கேபிட்டல் கெயின்ஸில் வர கான்செப்ட் தான் நம்ம பார்ப்போம். இப்போ 2014 தெலங்கானாவும் ஆந்திராவும் வந்து பைஃபர்கேட் ஆச்சு. அதில் பைஃபர்கேட் ஆனதில் போஸ்ட் ஆந்திரா பிரிஞ்சப்புறம் தெலங்கானா கிட்ட அதோட எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் ஹைதராபாத் மூவ் ஆயிடுச்சு. அதனால ஆந்திர பிரதேஷ்க்கு நியூவாக கேபிட்டல் க்ரியேட் பண்ணுறதுக்காக அமராவதின்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணாங்க. அந்த அமராவதி அப்படிங்கிற அமராவதி ப்ராஜெக்ட்டுக்காக லேண்ட் பூலிங் ஸ்கீம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த லேண்ட் பூலிங் ஸ்கீமுக்கு யாராச்சும் லேண்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த எக்ஸம்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஆர் HUF அவங்க இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது 6th of June June 2nd 2014 படி அந்த லேண்டு ஹோல்டு பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அது எக்ஸம்ட் ஆயிரும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸம்ட் ஆயிரும். ஆல்சோ அப்புறம் ஆந்திரா கவர்மெண்ட் கிட்ட வந்து LPOC LPOC சர்டிஃபிகேட்னு ஒன்று அதுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த LPOC சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாலுமே அந்த எக்ஸம்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபராக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆல்சோ இந்த LPOCயை வந்து அந்த அசஸி சேல் பண்ணியிருந்தாங்க. அப்பயும் வந்து கேபிட்டல் கெயின் வராது, எக்ஸம்ட் ஆயிரும். எக்ஸம்ட் அண்டர் 1037A. ஓகே, ஃப்யூச்சரில் அந்த LPOCயை ரிவோக் பண்ணிவிட்டு அந்த டெவலப்டு லேண்டு கொடுத்தாங்கன்னா, டெவலப்டு பில்டிங் இருக்கிற அந்த லேண்டு கொடுத்தாலுமே அதுவுமே வந்து எக்ஸம்ட்டு தான். ஆனால் அது 2 இயர்ஸ்க்கு தான். எப்படின்னா இப்போ 19/7/26 ஒரு 19 July 26 அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரிசீவ் ஆகுதுன்னா அந்த 19/7/26க்கு இயர் எண்டு வந்து 31st March 2027. இதில் வந்து 2 இயர்ஸ் 31st March 29 இது வரைக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகாது.
விச் மீன்ஸ் இப்போ இன்றைக்கி நான் ரிசீவ் பண்ணுறேன். இன்னிலேருந்து இந்த இயர் எண்ட் வந்து 31st March 2017. எந்த இயரில் ரிசீவ் பண்ணுறேனோ அந்த இயர்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் நான் ரிசீவ் பண்ணாமல் சேல் பண்ணாமல் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன்னா, ஹோல்டு பண்ணி அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே நான் சேல் பண்ணிட்டேன்னா அந்த கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகிற கேபிட்டல் கெயின் எக்ஸம்ப்ட்டு. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கேபிட்டல் கெயின் வந்து 2 இயர்ஸ் கழித்து கேபிட்டல் சேல் பண்ணேன்னா கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகும். ஆனால் அதை பற்றிக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன எடுத்துப்போனால் அந்த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் அண்ட் 2 இயர்ஸ் எண்டில் அதோட எஸ்டிபி என்னவா இருக்கோ அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக எடுத்துப்போம். ஓகே, that's all with the provisions of this lecture. Okay, thanks for watching this video. Have a good day.